பாண்டவர்களின் தந்தையான பாண்டு இறக்கும் தருவாயில் தனது மகன்களும் தன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் பெற வேண்டும் என்று, தனது மூளையை அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்பினார். அதில் சகாதேவர் மட்டுமே அதை செயல்படுத்த ஆர்வம் செலுத்தினார். அவ்வாறு தனது தந்தையினுடைய மூளையை உண்ணும் பொழுது முதல் கடியில் முன்னால் நடந்த கடந்த கால அறிவை பற்றிய சக்தியை பெற்றார். இரண்டாவது கடியில் தற்போதைய நிகழ்வுகள் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் சக்தியை பெற்றார். மூன்றாவது கடியில் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை அறியும் சக்தியை பெற்றார். சகாதேவர் தன்னுடைய சகோதரரான நதுலனுடன் அடிக்கடி மௌன விரதத்தை கடைபிடிப்பார். இந்த பூமியை தூய்மையாக்க ஒரு மாபெரும் போர் நடைபெறும் என்பதையும் அறிந்திருந்தார். பாண்டு இறந்த பின் அவரது உடலை உண்ட சகாதேவனுக்கு கடந்த காலம், எதிர்காலம் உள்ளிட்டவை அறியும் ஞானம் மட்டுமல்ல, ஜோதிடத்திலும் பெரும் ஞானம் இருந்தது. அதனால்தான் மகாபாரத போரிற்கான சரியான நாளை குறிப்பதற்கு துரியோதனனை சகுனி அனுப்பி வைத்தார். சகாதேவன் நேர்மையானவர். போரில் துரியோதனன் தன்னுடைய எதிரி என்று அறிந்திருந்தாலும் நாளை குறித்து கொடுத்தார்.